வணக்கம். திரையரங்கம் பெத்தி. இது ஒரு தெலுங்கு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் புச்சி பாபு சனா. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ராம்சரண். ராம்சரண் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பேர் பெத்தி. ஆந்திராவில் விலியா நகரம் அப்படின்ற பேரில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய பேர் யாருக்குமே தெரியாது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது மாதிரி கூட எதுவுமே கிடையாது. அந்த ஊருக்கு எந்த விதமான வாகன போக்குவரத்தும் கிடையாது. அந்த ஊரினுடைய மக்களுக்கு எந்த விதமான அடையாளமும் ஐடென்டிஃபிகேஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞன்தான் பெத்தி. அந்த பெத்தின்ற இளைஞனின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சர்க்கரை அதிகமாக விளையக்கூடிய அந்த இடத்தில் சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றை தயாரிக்கக்கூடிய தொழிலில் பெத்தி ஈடுபட்டிருக்கிறான். இதற்கு மத்தியில் ஒரு மிகச்சிறந்த திறமை கொண்ட கிரிக்கெட் வீரனாக தன்னை படிப்படியாக பெத்தி வளர்த்து கொண்டிருக்கிறான். அவன் அபாரமாக கிரிக்கெட் விளையாடக்கூடிய காட்சிகளை அருமையாக படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். இதற்கிடையே நடுத்தர வயதை தாண்டிய அப்பலாசூரி என்ற மனிதர் அந்த ஊரை தாண்டி செல்லக்கூடிய ரயில் அந்த ஊரில் கட்டாயம் நிற்க வேண்டும் என்பதற்காக சிவப்பு கொடியை கையில் பிடித்து கொண்டு ரயில் தண்டவாளத்திற்கு அருகே நின்று கொண்டு எத்தனையோ வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் அரசாங்கம் அதற்கு சிறிது கூட செவி சாய்க்கவில்லை. அந்த ரயில் ஒரு நாள் கூட அந்த ஊரில் நிற்கவே இல்லை. இப்படிப்பட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த அப்பலாசூரி ஒரு நாள் தண்டவாளத்திலேயே நின்று தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறார். அதற்கு பிறகு பெத்தியின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிந்தனை மாற்றம் உண்டாகிறது என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். மல்யுத்தம் கற்றுத்தரும் கௌர் நாயுடு என்பவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவரிடம் மல்யுத்த பயிற்சிகளை எப்படி பெத்தி பெறுகிறான் என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். கிரிக்கெட் விளையாட்டில் ஆழமான முத்திரையை பதித்த பெத்தி இப்போது மல்யுத்தத்திலும் தான் யார் என்பதை அனைவருக்கும் காட்டுகிறான். அந்த ஊரில் பெயரையும் புகழையும் பெற்ற பெத்தி மல்யுத்த திறமைகளை வெளிப்படுத்தி மாவட்ட அளவில் தான் யார் என்பதை செயல் வடிவில் காட்டுகிறான். அதற்கு பிறகு மாநில அளவில் தான் யார் என்பதை தன்னுடைய திறமைகளின் மூலம் காட்டுகிறான். அதற்கு பிறகு தேசிய அளவில் அவன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகிறது. தேசிய அளவில் நடைபெறக்கூடிய அந்த மல்யுத்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அவன் பஞ்சாபிற்கு செல்கிறான். செமிஃபைனல் வரை அவன் முன்னேறி செல்கிறான். அதற்கு பிறகு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அவன் எப்படிப்பட்ட ஒரு திடீர் முடிவை எடுக்கிறான் என்பதையும் அந்த திடீர் முடிவால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு கால் பாதிக்கப்பட்ட நிலையில் நடைபெறக்கூடிய ஓட்ட பந்தயத்தில் மிகவும் அருமையாக ஓடி எப்படிப்பட்ட சாதனையை படத்தின் உச்சக்கட்ட காட்சியில் பெத்தி செய்கிறான் என்பதை பார்த்து அவனை மதிப்புடனும் மரியாதையுடனும் நாம் பார்க்கிறோம். தேசிய அளவில் சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பெயரை பெற்ற அவனால் அந்த ஊரில் ரயில் நிற்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகிறது. அதற்கு பிறகு அந்த ஊரில் ரயில் நிலையம் அமைகிறது. அந்த ரயில் நிலையத்திற்கு பெத்தியின் பெயரை வைக்கலாம் என்று கூறும்போது என் பெயர் வேண்டாம், அதற்கு பதிலாக இங்கு ஒரு ரயில் நிலையம் வர வேண்டும் என்பதற்காக போராடிய அப்பலாசூரியின் பெயரை இந்த ஊருக்கு வையுங்கள் என்று அவன் கேட்டுக்கொள்ள அவர் பெயரில் அந்த ரயில் நிலையம் அமைக்கப்படுகிறது. பெத்தி கதாபாத்திரத்தில் ராம்சரண் படம் முழுக்க அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை ராம்சரணுடைய நடிப்பு
ஆகா ஓஹோ என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த கதாபாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டு ராம் சரண் இந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியானது. ராம் சரணை காதலிக்கக்கூடிய அச்சியம்மா என்ற இளம்பெண் கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் நடிகை ஸ்ரீதேவியின் மகளான ஜான்வி கபூர். அந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அவர் வரக்கூடிய பாடல் காட்சிகள் படத்தில் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. அப்பலாசூரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜெகபதி பாபு. அருமையான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் ஜெகபதி பாபு உயிர் தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. மல்யுத்தம் கற்றுத்தரக்கூடிய கௌர் நாயுடு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சிவராஜ்குமார். அவர் வரக்கூடிய காட்சிகள் படத்தில் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறார் சிவராஜ்குமார். ஒரே ஒரு பாடல் காட்சியில் ஸ்ருதிஹாசன் வருகிறார். அந்த பாடல் காட்சி மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ராம் சரண், ஸ்ருதிஹாசன், ஜான்வி கபூர் மூவரும் அந்த பாடல் காட்சியில் மிகவும் அருமையாக நடனமாடி நம்முடைய மனங்களை கவர்கின்றார்கள். ராம்புஜி என்ற கதாபாத்திரத்தில் திவ்யேந்து சர்மா நடித்திருக்கிறார். பொம்மன் இரானி இவர் முக்கிய கதாபாத்திரத்தில் வருகிறார். தான் வரக்கூடிய காட்சிகளில் இவர் தன்னுடைய இயல்பான நடிப்பை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பெத்தியின் தாயாக நடித்திருப்பவர் விஜி சந்திரசேகர். ஜான் விஜய் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் வருகிறார். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஏஆர் ரஹ்மான். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் மிகவும் சிறப்பாக ரஹ்மான் அமைத்திருக்கிறார். அந்த பாடல்கள் சூப்பர் ஹிட் என்று கூறக்கூடிய அளவிற்கு படத்தில் இருக்கின்றன. அந்த பாடல்களை அருமையாக அமைத்த ஏஆர் ரஹ்மான் படத்தினுடைய பின்னணி இசையையும் சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருப்பவர் ரத்னவேலு. இரவு நேர காட்சிகள் அதிகமாக வரக்கூடிய திரைப்படம் இது. அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் படமாக்கி இருக்கக்கூடிய படம் இது. பாடல் காட்சிகளை ஏராளமாக செலவு செய்து இந்த திரைப்படத்தில் படமாக்கி இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் படம் முழுக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ரத்னவேலு தன்னுடைய ஆழமான ஒளிப்பதிவு திறமையை நாம் உணரக்கூடிய அளவிற்கு பதித்திருக்கிறார். படம் முழுக்க ரத்னவேலுவின் ஒளிப்பதிவு முத்திரையை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. நவீன் நூலி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஏராளமான திரைப்படங்களுக்கு படத்தொகுப்பாளராக பணியாற்றி இருக்கக்கூடிய இவருடைய எடிட்டிங் திறமையை இந்த திரைப்படத்தில் நம்மால் நன்கு உணர முடிகிறது. எனினும் இந்த திரைப்படத்தினுடைய நீளம் 3 மணி நேரம் 9 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய நீளத்தை 15 நிமிடங்களிலிருந்து 20 நிமிடங்கள் வரை குறைத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்பது பொதுவாக மக்களின் கருத்து. ஒரு தனி மனிதனால் ஒரு ஊருக்கு எப்படிப்பட்ட விடிவு உண்டாகிறது என்பதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை புச்சிபாபு சனா மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார். அதற்காக புச்சிபாபு சனாவை நான் பாராட்டுகிறேன். ராம் சரண் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு தெலுங்கு படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? பெத்தி திரைப்படத்தை ஒரு முறை கட்டாயம் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.